வணக்கம். கலைப்புலிஸ் தானு தயாரிப்புல வெற்றிமாறன் இயக்கத்துல சிம்பு அனிருத் கூட்டணியில வெளிவர இருக்கக்கூடிய அரசன் திரைப்படத்துடைய ப்ரோமோ வெளியாகி இருக்கு. உண்மையிலேயே ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்ற ப்ரோமோவும் இன்னொரு பக்கம் இருக்கு. அதுவும் சிம்பு அப்படிங்கிற ஒரு சிறந்த நடிகனும் வெற்றிமாறன் அப்படிங்கிற ஒரு சிறந்த இயக்குனரும் கூடுதலாவே அனிருத் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் சேர்ந்த ஒரு திரைப்படம் அப்படிங்கிறதுனால இந்த படம் ஒரு ஏகோபித்த வரவேற்பு பெற்றிருக்கு. இன்னொரு பக்கம் வடசென்னை திரைப்படத்துடைய தொடர்ச்சி தான் இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வெற்றிமாறன் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு. அந்த படம் வெற்றி அடைஞ்சதுனால அதே மாதிரி இந்த படத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இன்னொரு விஷயமும் இதுக்குள்ள கூடுதலான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, இந்த ப்ரோமோங்கிறது யூடியூப்ல வெளியானதோட இல்லாம அதே நேரத்துல சினிமா திரையரங்கத்திலையும் வெளியாகி இருக்கு. அதையும் போய் பல பேர் ரசிச்சு பார்த்து கொண்டாடி இருக்காங்க. அதுல இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்த சொல்லுது. ஒன்னொன்னு ரெண்டு வகையான காலகட்டத்தை சொல்லுது. ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இளமையில இருக்கக்கூடிய அந்த வடசென்னையில இருக்கக்கூடிய அந்த கதாநாயகன், கதைப்படி கதாநாயகன் உண்மையிலே ரவுடி, அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. இன்னொன்னு, இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிற இடத்தை சொல்ல வருது. சிம்புவை பொறுத்த வரைக்கும் இது 49வது திரைப்படம். நம்மளை கேட்டா சிம்புவுடைய வயசுக்கு இந்த படம் பத்தாது அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, பலர் என்ன பண்ணுவாங்கன்னா கதாநாயகனா தான் அறிமுகமாயிருப்பாங்க. யதார்த்தமா அஜித் எடுத்துங்களேன், ஒரு 26 27 வயசுல அறிமுகமாகினாரு. விஜய் எடுத்தீங்கன்னா ஒரு 10 வயசுல அறிமுகமாக இருப்பாரு. இப்படி பார்த்தீங்கன்னா சூர்யாலாம் கதாநாயகனத்தான் அறிமுகமானாரு. அவங்க அப்பா இத்தனைக்கும் மிகப்பெரிய நடிகர். அதே மாதிரி பல பேர் அப்பதான் அறிமுகமாயிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கும் சிம்புவுக்கு என்ன வேறுபாடு அப்படின்னா, பிறந்து ஏறத்தாழ ஒரு 3 மாசத்திலேயே நடிகனா அறிமுகமாகிட்டார். ஏன்னா அவருக்கே தெரியாது நம்ம இந்த படத்துல நடிச்சிருக்கோமா அப்படின்னு. யாராவது போட்டு பார்த்தா தான் சிம்பு இந்த வயசுல எப்படி இருந்தார் அப்படின்னு சிம்பு காட்டினா தான் உண்டு. எந்த படம் அப்படின்னா, உறவை காத்த கிளை படத்துல வரக்கூடிய அட ngொப்பம்பவனே ஒரு பாட்டு ராஜேந்திரன் இவரை தூக்கி வச்சுக்கிட்டு ஆடி இருப்பார். அப்ப பிறந்த குழந்தையா இருந்து நடிக்கக்கூடிய சிம்புவுக்கு இந்த 49 படம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கு பிறகு குழந்தை நட்சத்திரமா ஏகப்பட்ட திரைப்படங்கள் நடிச்சார். அவங்க அப்பாவே நடிக்க வச்சாரு. அப்புறம் மீச முளைக்காத வயசுலேயே காதல் கதாநாயகனா பல படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கும் அவங்க அப்பாவுக்குமான வேறுபாடு என்ன அப்படின்னா, ராஜேந்திரனுடைய படங்கள் அப்படிங்கிறது, ராஜேந்திரனுடைய நடிப்பு எல்லாமே ஒரே ஸ்டீரியோ டைப்ல இருக்கும். வேற பேர் வச்சிருப்பாரு, இவருக்கு வேற பேர் வச்சிருப்பாரு, படத்துக்கு வேற பேர் வச்சிருப்பாரு. மற்றபடி மேனரிசத்திலேருந்து அத்தனை எதுலையுமே எந்த மாற்றமும் இல்லாம ராஜேந்திராவே வந்துட்டு போவார். ஆனா சிம்பு எப்படின்னா, சின்ன வயசுல அவங்க அப்பா சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்க வந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா தன்னை மாத்திக்கிட்டு தனக்கான ஒரு பாணியை வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்துக்கு ஏற்றது மாதிரி ரொம்ப சிறப்பா நடிக்கக்கூடியவர். அதனால சிம்பு இனி அடிக்கடி நிறைய படங்கள்ல தோன்றுவார் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதுக்கான இன்னொரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, விஜய் ஏறத்தாழ சினிமாவில இருந்து விலகிட்டாரு, அஜித் ஏறத்தாழ சினிமாவில இருந்து விலகிட்டாரு. அந்த உச்சபட்ச நடிகருக்கான இடம் அப்படிங்கிறது இப்பவும் அப்படியே இருக்கு. அப்ப நல்ல தேர்ந்த படங்களை சேர்த்து நடிச்சு சிம்பு முன்னணிக்கு வருவாரு அப்படின்னு நமக்கு இன்னொரு பக்கம் நம்புறோம். இன்னொன்னு, இது வெற்றிமாறனுடைய திரைப்படம். வெற்றிமாறனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான படங்களை பண்ணக்கூடியவர். பொதுவாகவே அவருடைய படங்கள்ல இந்த மாதிரியான சண்டை காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் பொதுவாகவே இருக்கும். ஆனால் நல்ல இயக்குனர் அப்படின்னு பேர் எடுத்தவர். வடசென்னை எப்படிப்பட்ட திரைப்படமோ அதே மாதிரியான சாயல்லையும் இந்த படத்தை கொண்டு வரார் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இன்னொன்று, இந்த ப்ரோமோ எகிர்றதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதுல படம் எடுக்கிறதுக்கான ஒரு காட்சி அப்படித்தான் அந்த ப்ரோமோவே ஆரம்பிக்குது. அதுலயும் குறிப்பா ஒரு ரவுடி தன்னுடைய கதையை படம் பண்றதுக்காக ஒரு இயக்குனர் கேட்கிறாரு. யார் அப்படின்னா நெல்சன் கேட்கிறாரு. நெல்சன் பொதுவாகவே ஒரு நக்கல் இருக்கும். அந்த நக்கலுடைய நெல்சன் ஒரு பக்கம் ஆரம்பிக்க, நம்ம சிம்பு கேட்க வேண்டியதில்லை, அவருக்கான ஒரு நக்கலுடைய பண்றாரு. இந்த நக்கலே இந்த ப்ரோமோவை இன்னொரு பக்கம் எகிர வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று, இதுக்குள்ள ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிம்பு ஒரு இது சொல்லுவார், சார் நம்ம கதையை யாரை சார் கதாநாயகனை போட போறீங்க அப்படிங்கிறப்ப, நாங்க பாத்துக்கிறோம் நீங்க அங்க போங்க அப்படிங்கல ஒரு வரி சொல்லுவார், சார் சிம்பு எதுக்கும் தனுஷ கதாநாயகனை போட்டு எடுங்க சார் அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு உடனே மொத்த அந்த ப்ரோமோ பார்க்குறவங்க எல்லாம் விசில் அடிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் என்ன தெரியுமா, இதுவரைக்கும் சிம்பு தனுஷ் 2 பேருக்கு நடுவுல ஒரு பனிப்போர் நடந்துச்சு அப்படின்னா, அவர் ரசிகர்களுக்கு நடுவுலையும் ஒரு பெரிய பனிப்போர் நடந்துச்சு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் பனிப்போர் நடந்ததுங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். ரசிகர்களை பனிப்போர் நடக்கிறது அப்படிங்கிறது இயல்பு. அப்ப என்ன அப்படின்னா, இந்த ஓட்டத்துல சிம்புவுக்கும் தனுஷுக்குமான ஒரு சின்ன நெருக்கம் இதுக்குள்ள வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நெருக்கத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா,
வெற்றிமாறனுக்கு ரொம்ப நெருக்கமான நடிகர் யார் அப்படின்னா தனுஷ். அப்ப தனுஷையும் அவரால் விட முடியாது. அப்ப இந்த இடத்துல தனுஷையும் சேர்த்துட்டாரு. இன்னொன்னு, இதுக்கு முன்னாடி வந்த வடசென்னை திரைப்படத்துல கதாநாயகன் தனுஷ் தான். அந்த லீடுக்காக கூட இந்த இடத்தை அவரு சேர்த்து வச்சிருக்கலாம். இதை இன்னொன்னு பொதுவா என்ன பாக்குறாங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் பனிப்போர்ல இருந்த இந்த 2 பேரும் இப்போ ஓரளவு இணக்கத்துக்கு வந்திருக்காங்க. இன்னொன்னு, சக நடிகரை நம்ம சிம்பு ரொம்ப மதிக்கிற இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பாக்குறாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 2 தளத்துல, குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய தளத்துல இயங்கக்கூடியதாகவும், இளவயது அந்த கதாநாயகன் ஏறத்தாழ கேப்டன் பிரபாகரன் படத்தை சொல்றாரு. அப்போ 1990களுடைய காலகட்டம், 35 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, இதையும் விளக்கக்கூடிய ப்ரோமோவா இந்த ப்ரோமோ இருக்கு. அப்ப 2 தளங்களை நோக்கி இந்த படம் பயணிக்குது. வெற்றிமாறன் படம்னாலே நீங்க ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடியது. கூடவே சிம்பு நடிக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம கேட்கவே வேண்டியதில்லை. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு இசை அனிருத் ரவிச்சந்திரன். இதுவரைக்கும் நம்ம வெற்றிமாறன் படத்தில் அனிருத் இசை இருந்திருக்காது. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒன்று இசைஞானி இளையராஜா இசையமைச்சிருப்பாரு, இல்லை வேற யாராவது இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான்லாம் என்ன நினைச்சேன் அப்படின்னா, அனிருத்துக்கிட்ட தேவையில்லாமல் ஒரு சிக்கிக்கிட்டாரோ வெற்றிமாறன் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் என்ன அப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் அனிருத் நம்ம வெற்றிமாறன் சிக்கிக்கிட்டாரோ அப்படின்னு தான் இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க இதுவரைக்கும் இருந்த அனிருத்துடைய அந்த ப்ரோமோவோ இல்லை அனிருத்துடைய பின்னணி இசையோ அதுக்கும் இந்த படத்துல வரக்கூடிய அரசன் படத்துல வரக்கூடிய இந்த பின்னணி இசைக்கும் நீங்க நிறைய வேறுபாட்டை உணரலாம். இந்த கோழி கத்துற சவுண்டு, கொக்கரிக்கிற சவுண்டு, நாய் ஊழையிடுற சவுண்டு, இதெல்லாம் இல்லாம இன்னொரு பக்கம் இதுக்கான முயற்சியை பண்ணியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம வெற்றிமாறன் அனிருத்துக்கிட்ட வேலை வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று என்ன அப்படின்னா, படம் முழுசா வரட்டும், அப்புறம் பார்ப்போம். ஒன்று அவர் வேலை வாங்கியிருக்காரா இல்லை அவர் வேலை வாங்கியிருக்காரா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். ஏன் அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த குடிகாரனை கூப்பிட்டுக்கிட்டு என் வீட்டில் வச்சு திருத்துறேன் அப்படின்னு கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போறவனையே குடிக்க வச்சிருவாங்க ஒரு சில குடிகாரங்க. ஒருவேளை அது மாதிரி கூட அனிருத் என் கணக்கில் வாங்க நான் இசையமைக்கிறேன் கூட சொன்னாலும் சொல்லியிருக்கலாம். படம் வெளிவரட்டும், ஆனால் எப்படியும் இந்த படம் ஒரு சிறப்பான படமாக இருக்கும்னு நம்ம நம்புகிறோம். நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெட்டுக்குத்து உடம்பு முழுக்க ரத்தம் பூசிக்கிட்ட திரைப்படங்களில் நமக்கு உடன்பாடு இல்லை. அப்படிப்பட்ட திரைப்படங்களில் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கவனம் செலுத்தாமல் நல்ல அன்பொழுகக்கூடிய திரைப்படங்களில் வெற்றிமாறன் கவனம் செலுத்துவார் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.